அயத்துல்லா கமேனி வந்து ஒரு இஸ்லாமியவாதி, ஈரானில் இஸ்லாமிய மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு முன்னுரிமை இல்லை என்று சொல்வார். இப்போ இந்த வீடியோ ஒருக்கா பாருங்க நண்பர்களே. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திட வீட்டுக்கு போகிறார். அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, கிறிஸ்தவ படங்கள், அதாவது இயேசுன்ற படங்கள் தான் அங்கே இருக்குது. போய் என்ன ஆறுதலாக பக்கத்தில் இருந்து அவர்கள்ட்ட வீட்டில் ஒரு சுப்ரீம் லீடர், உலகத்துக்கே சிம்மசோப்பனமாக இருக்கிற ஒரு தலைவர், அவரை பார்க்க அப்படியே இருக்குது. இவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறார். பக்கத்தில் இருந்து அந்த அந்த குடும்பத்தில் இருப்பவர்களோட கதைக்கும் விதமும் சரி, நேரம் கதைச்சதே அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒரு சுப்ரீம் லீடர் வேறு எதிர்பார்க்கையில் அவர் கொடுக்குற அவையில் இந்த வீட்டில் கொடுக்குற டீயை எடுத்து குடிக்கிறார். அவர் கொடுக்குற உணவு பண்டத்தை உண்றார். இவரா பயங்கரவாதி? இவரை நாங்கள் ஒரு பயங்கரவாதி, ஒரு பூதம், ஒரு அரக்கன் மாதிரி எங்களுடைய மீடியாக்கள் காட்டினார்கள். அதை நாங்கள் நம்பியிருந்தோம். இன்னொரு காட்சியை பாருங்க. ஒரு சின்ன பையனோட அயத்துல்லா கமேனி கதைக்கிறார். அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறாரு, நான் மாற்றையர் அதாவது ஒரு வீரச்சாவு அடைவது எப்படி என்று. அதுக்கு அவர் மிக ஆறுதலாக, நீ படிக்கணும், அறிவை வளர்க்கணும், அதுக்கு பிறகு உன் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு பிறகு நீ 80-90 வயசில் வீரச்சாவு அடை என்று சொல்கிறார். இன்றைக்கு அந்த சொன்ன வார்த்தையே அவரே இன்றைக்கு 80-90 வயதில் வீரச்சாவு அடைஞ்சிருக்கார். இந்த வீரச்சாவு அடைய வச்சது அமெரிக்க இஸ்ரேலிய அபதந்திரம் முந்தைய எங்கட ஊரில் சொல்லலாம் தனத்தந்திரம் என்ற மாதிரி. இன்றைக்கு அதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் வந்திருக்கு. இயற்கை மரணம் எய்த வேண்டியவர் இந்த மாதிரி 1 வருடங்கள் அவர் இறக்க போகிறார். அவருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, அவர் இறக்குற கட்டத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட குண்டை போட்டு இதால் கண்டது ஒன்றுமே இல்லை. வெனிசுலாவை போல ஈரானும் என்று எப்படி நினைக்க முடியுது? வெனிசுலாவில் போதை மாத்திரைகள் இருக்குது, குடிப்பழக்கங்கள் இருக்குது, விபச்சாரம் இருக்குது. ஆனால் ஈரான் அப்படியா? ஈரானில் பார்கள் இருக்கா குடிக்கிறதுக்கு? விபச்சாரம் இருக்கா? நைட் கிளப் இருக்கா? அங்குள்ள மக்களோட மனநிலை எப்படி? அவர்கள் கடவுள் பக்தியானவர். கடவுள் பக்தி என்ன? அவர்கள் வந்து நாட்டுக்காக தியாகம் செய்கிறது ஒரு பெருமை என்று நினைக்கிறவர். அவர்களுக்கு லட்சியம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, அதன்படி வாழ்கிறார்கள் ஈரானிய மக்கள். வாழ விடுங்கவை. நீங்கள் வாழ விடாமல் இன்றைக்கு உலகத்தை இந்த நிலையை கொண்டு விட்டுருக்கீங்க. இப்போ சிலர் சொல்லுவீங்க, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரித்தால் ஆபத்து தானே என்று. அணு ஆயுத உடன்படிக்கைக்கு சைன் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருந்தது. ஓமான் வெளிநாட்டு அமைச்சரே சொல்கிறார், ஈரான் வந்து அணு ஆயுதங்களை அத்தனையும் நிறுத்துறதுக்கு தயாராக இருந்தது. அந்த சமயத்தில் போய் ஒரு குண்டை போடுறார்கள். ஏனென்றால் ஈரான் நல்லவர்கள் அமைதியானவர்கள் என்று உலகத்துக்கு காட்டக்கூடாதுன்றதுக்காண்டி. இன்றைக்கு உலகத்தின் 75-80% ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இங்கிலாந்திலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, அத்தனை இடத்திலையும் நல்ல பெரிய தலைவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டு பிரதமர் அமெரிக்காவுக்கு ஓப்பன் சேலஞ்சை விட்டுருக்கார். தன்னுடைய இராணுவ தளங்கள் எதையுமே உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த இயலாது, விமான தளங்கள் எதையுமே பயன்படுத்த இயலாது. ட்ரம்ப் மிரட்டி பார்த்தார். ஸ்பெயின் நாட்டு பிரதமர் அசையவில்லை. இன்றைக்கு எங்களோட கேஸ் ஸ்டாமருக்கு கூட எலும்பு லேசாக நிமிர்ந்திருக்கு. அயத்துல்லா கமேனியை கொன்று 170 சிறுமிகளை கொன்று, பாடசாலை சிறுமிகளை கொன்று, 1400 ஈரானிய மக்களை கொன்று என்னத்தை சாதிச்சீர்கள்? ஒரு நாளைக்கு $2 பில்லியன் வந்து செலவழிக்கிறீங்கள் இராணுவ செலவு. ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து உங்களுடைய ஏவுகணைகள் ஒவ்வொன்றையும் விலை $2 மில்லியன். ஆனால் அது ஈரான் அனுப்புகிற ஏவுகணைகள் ட்ரோனுன்ற விலை வரும் $10,000 $20,000. இப்போ $20,000 பெறுமதியான ட்ரோன்களை தடுப்பதற்காக நீங்கள் அனுப்புகிற ஏவுகணைகள் ஒரு ஏவுகணை என்ற செலவு $2 மில்லியன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் யார் வெல்கிறார்கள்? ஈரான் மீது மக்களுக்கு இன்னும் மரியாதை இல்லை வந்திருக்கு. உலக மக்களுக்கு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாடு ஈரான். எப்படி உங்களோட வெனிசுலாவை வீழ்த்தியது போல
ஈரானை வீழ்த்தலாம்னு யோசிச்சுங்க. வெனிசுலா வந்து பல இன பல மொழி மக்கள் வாழும் நாடு. ஈரான் அப்படியா? 1000 ஆண்டுகள் கலாச்சாரம் உள்ள நாடு, பண்பாடான நாடு, மது பழக்கம், போதை வஸ்து எதுவுமே இல்லையே. நாங்கள் நாகரிகம் என்று சொல்லி போட்டு இலங்கையும் சரி, இப்பொழுது அமெரிக்காவும் சரி, இங்கிலாந்தும் சரி, போதை வஸ்து கலாச்சாரம் நாடுகளாக இல்லை மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் ஈரானில் அது இல்லையே, விபச்சாரம்ன்றது இல்லையே ஈரானில். அங்குள்ள மக்கள் நல்லா தானே வாழ்கிறார்கள், பெண்கள் நல்ல பதவியில் தானே இருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியில் நல்ல ப்ரொஃபஸராகலாம் பெண்கள் இருக்கிறார்களே. தலைக்கு ஸ்காஃபானியே இல்லை என்று சொல்கிறீங்களா, அது அவர்களுடைய கலாச்சாரம். அதை அவர்கள் ஒரு காலத்தில் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கத்தான் அவர்கள் வந்து இன்னும் வலதுசாரித்தனத்துக்கு மதச்சார்பத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரால் தான் அவர்கள் அப்படி போகிறார்கள். அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் கொடுக்குற ப்ரெஷரால் தான் ஈரான் வந்து தன்னை சுற்றியே ஒரு வட்டம் போட்டு வாழ வேண்டிய நிலைக்கு வந்தது. இப்போ முஸ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், மனைவியை இழந்திருக்கிறார், தந்தையை இழந்திருக்கிறார், தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு கோபத்தில் இருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே அவர் வலதுசாரி எண்ணங்கள் கொண்டவர். அயத்துல்லா கமேனிக்கு வந்து அணு ஆயுதத்தில் விருப்பம் இல்லை, ஏனென்றால் அது ஒரு அழிவை தரும் ஆயுதம் என்றதால் அதில் விருப்பம் இல்லை. ஆனால் அவருடைய மகன் அப்படி அல்ல. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் அமெரிக்கா செய்த வேலையால் இன்னும் ஒரு அடுத்த மோசமான கட்டடத்துக்கு, அதாவது கொதிக்கிற சட்டியிலிருந்து எரிகிற அடுப்புகளை விழுந்த நிலையில் அமெரிக்கா இருக்குது. அதாவது உலகத்தையே அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அமெரிக்காவை என்ன மிஞ்சினா அணு ஆயுதத்தை போட்டு எடுப்போம், அந்த இதையும் பார்த்துட்டு போவோமே, இந்த அணு ஆயுதத்தை போட்டு எடுப்போம். என்ன செய்வார்கள்? ஓகே, இவர்களை நாங்கள் இந்த என்னதான் போராடினாலும் நேர்முறை போரில் வெல்ல முடியாது, ஆக மிஞ்சினதை அணு உண்டு, அதை கொண்டு ஈரானில் போடுவதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் சாத்தானை வழிபடுபவர்கள். உங்களுக்கு தெரியுமா எப்ஸ்டீன் என்ன செய்தவர் என்று? இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு வழக்கு ஒன்று இப்போ வந்திருக்கு. அந்த செய்தி வந்து ஒரு 13 வயது பெண்ணோட டொனால்ட் ட்ரம்ப் தகாத முறையில் நடந்து அந்த போலீஸ் கேஸ் வழக்கு எப்ஸ்டீன் ஃபைலிருந்து இன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த செய்தி இன்றைக்கு யாருமே பார்க்க இல்லை. நாங்கள் எல்லோரும் ஈரானை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானில் என்ன நடக்குது, அதுக்காக தான் இந்த ஈரான் யுத்தமே ஆரம்பிக்கப்பட்டது போல இருக்குது. இன்றைக்கு அணுகுண்டை போடுறதுக்கு ட்ரம்போ அவர்களுடைய குழுவோ தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் அப்படிப்பட்ட அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன செய்யலாம் என்றால், இனிமேலாவது இப்படியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒன்று சுதந்திர கட்சி வரும், இல்லாட்டி ஐக்கிய தேசிய கட்சி வரும். அவர்களுடைய எச்சங்கள்லாம் மாறி மாறி வந்தார்கள். ஒன்று பிரேமதாசாண்ட குடும்பம் வரும், இல்லாட்டி ராணிலண்ட குடும்பம் வரும், இல்லாது மைந்தாண்ட குடும்பம், இப்படி மாறி மாறி அவர்களை வந்து கொண்டிருந்தார்கள். எந்த வித மாற்றமும் சாதாரண மக்களுக்கு கிடைக்கல. எப்போ அனுரா குமார திசநாயக பதவியேற்றாரோ அப்போ தான் உண்மையான வித்தியாசம், உண்மையான ஆட்சி மாற்றம் மக்களுக்கு உணர்ந்தார். அமெரிக்காவில் இன்னும் அந்த நிலை வேற இல்லை, அந்த அதிர்ஷ்டம் அமெரிக்காவுக்கு இன்னும் கிடைக்கல. மாறி மாறி ஒன்று ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் ஒரே கொள்கை தான். என்னடா கோஆப்ரேட்டுக்காக இயங்குவோர்கள், அவர்கள் மக்களுக்காக இயங்குவோர்கள் இல்லை. எப்போ அமெரிக்க மக்கள் உணர போகிறாங்கன்னு தெரியல. வேற என்ன நண்பர்களே, ஆனால் நிறைய மீடியாக்களில் நிறைய நல்லவர்கள் வந்து இந்த அமெரிக்காண்ட இந்த யுத்தம் வந்து முட்டாள்தனமானது என்று கடுமையாக ட்ரம்பை சாடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளூரில் கடுமையான எதிர்ப்பு ட்ரம்புக்கு வந்து கொண்டிருக்கு. அணு ஆயுத யுத்தத்தை நோக்கி தான் கொண்டு போயிருக்கார்கள். இப்பொழுது டூம்ஸ் டே கிளாக் வந்து உங்களுக்கு தெரிந்தானே, அந்த கிளாக்கு கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த கிளாக்கு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள், அணு ஆயுத விஞ்ஞானிகள். அந்த கிளாக்கு வந்து இப்போ ஏறக்குறைய மிட் நைட் இல்லை நிற்குது. அதாவது யுத்தம் எனி செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி. ஆரம்பிக்காத நம்புகிறேன், ஆனால் அணு ஆயுத யுத்தம் எனி செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி. ஏனென்றால் ஈரானில் இவர்கள் அணு ஆயுத குண்டை பாவிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக ரஷ்யா இதில் களத்தில் இறங்கியே தீரும். என்ன அதை பொறுத்ததுன்றால் அதுக்கு பிறகு ரஷ்யா வந்து ஒரு பல்லு பிடிங்கின பாம்பாக போயிடும் உலகத்தில். ஈரான் மீது அணுகுண்டை அமெரிக்கா போடுமா இருந்தால் ரஷ்யா அடுத்த கணம் அதில் இறங்கும். அதுக்குரிய வார்னிங்கும் ஏற்கனவே மிகவும் மென்மையாக கொடுத்துருக்கிறார்கள் ரஷ்யா. அப்படி அணுகுண்டு போட மாட்டார்கள்னு நினைக்கிறேன். அந்தளவு தூரம் இவர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு நம்புகிறேன். ஆனால் ட்ரம்பை பார்க்கும்பொழுது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிறது. வேற என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.